அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி 11 10 நாள் போனதே தெரியல. ஸ்ரீரங்கத்தில் வேற நமக்கு பகல் 10ம் ஸ்டார்ட் ஆயாச்சு. அதுவும் வந்து 6ஆம் நாள் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லபடியாக நமக்கு எம்பெருமானுடைய ஆசையும் மகாலட்சுமி தாயோட ஆசையும் நல்லபடியாக கிடைக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைகளை கேட்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நான் மோஸ்ட்லி வந்து போடுற கோலம் வந்து பார்த்திங்கன்னா தாமரை கோலம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தாமரை கோலம் போடுறது. ஸோ எனக்கு எப்படி வருதோ நான் வந்து நாளே வந்து போட்டெல்லாம் பார்க்க மாட்டேன். அந்த நேரத்தில் மனசில் என்ன வருதோ அந்த மாதிரி டிசைன் தான் வந்து போடுவேன். ஸோ ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு கோலமும். எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயற்கையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒத்துழைக்கிற மாதிரி இருக்குது. குளிர் வந்து ரொம்ப 2 நாளாக எங்கள் ஊர் சைடு இல்லை. உங்கள் ஊர்லலாம் குளிர் இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தாமரை பூ கோலம் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் அழகாகவும் தெரிஞ்சுது. மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் நம்ம சுக்கிரஹோரையில் நிலைவாசலுக்கும் வந்து தீபம்லாம் நல்லபடியாக காமிச்சிட்டு நீங்கள் ஏற்கனவே தீபம் ஏற்றிருப்பீங்க. ஊதுபத்தி சூடம் இதெல்லாம் வந்து காமிச்சு நல்லபடியாக வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்கும் போது கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு தான் போய் படுக்க போவேன். அதே மாதிரி காலையில் வந்து இந்த கதவை திறக்கும் போது நமக்கு இத்தனை சொந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தரக்கூடிய ஒரு இடம் என்னுடைய பூஜை அறை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து பெருசாக உறவுகள்லாம் கிடையாது. ஆனால் உள்ளே வந்து நான் நுழைஞ்சு இவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம ஏன் கவலைப்படணும், கவலைப்பட்டால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் தோணும். ஸோ பூஜை அறை சின்னதோ பெருசோ நம்மளுடைய மனசில் வந்து கடவுளுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம். நேற்று மாலை நான் பண்ண குபேரலட்சுமி பூஜையோடு சேர்த்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையும் சேர்ந்து வரும். கண்டிப்பாக